ஊட்டியில் உள்ள ரோஜா பூங்கா ஒரு அதிசய பூமி. இது எல்க் மலையின் சரிவுகளில் 4 ஹெக்டேர் பரப்பளவில் பறந்து விரிந்திருக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய ரோஜா தோட்டமாகும். வாருங்கள் போய் பார்க்கலாம். ஊட்டியில் உள்ள ரோஜா பூங்காவில் சுமார் 20,000 வகையான ரோஜா பூக்கள் உள்ளன. இந்த தோட்டம் 1985ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. தமிழக அரசால் தோட்டத்துறையின் சார்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஊட்டியின் கோடை விழாவின் போது இந்த விசித்திரமான தோட்டம் ஒரு முழுமையான ஈர்ப்பை பெறும். மலை பாங்கான சரிவுகளில் உள்ள 5 நிலப்பரப்பு மொட்டை மாடிகள், புதர்கள், செடிகள், கொடிகள் ஆகியவற்றால் நிரம்பி இருக்கும். அனைத்து ரோஜாக்களும் இங்கு நிரம்பி இருக்கும். பல வகையான வண்ண ரோஜாக்கள் இங்கே நாம் பார்க்கலாம். இந்தியாவின் நீண்ட பூக்கும் பருவத்தை வழங்குகிறது. இங்கு மழைப்பொழிவும் தட்பவெப்பமும் ரோஜாக்கள் நீண்ட காலத்திற்கு பூக்க உதவுகிறது. இந்த ஊட்டி ரோஸ் கார்டன் உலகெங்கிலும் இருந்து பல விருதுகளை வென்றுள்ளது. உலக ரோஜா சங்கங்களின் மதிப்புமிக்க கார்டன் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது ஜப்பானில் உள்ள 2006ஆம் ஆண்டு தென்கிழக்கு ஆசியாவின் சிறந்த தோட்டத்திற்கான விருதை பெற்றுள்ளது. காலை 8:30 முதல் மாலை 6 மணி வரை இதை நாம் பார்வையிடலாம். நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு 40 ரூபாய். இது ஊட்டியில் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது. அடுத்தது நாம் தொட்டபெட்டாவை பார்க்க இருக்கிறோம். தொட்டபெட்டா 2673 மீட்டர் நீலகிரி மலையில் உயரமான இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த மலை. சிகரத்தை சுற்றிலும் ஒதுக்கப்பட்ட வனப்பகுதி. இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி கோத்தகிரி சாலையில் ஊட்டியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனைமுடி, மன்னாமலை, குவிமலை போன்றவை இந்த சிகரங்களில் ஒன்றாகும். தென்னிந்தியாவில் உயரமான 4வது சிகரம். தொட்டபெட்டா மலையின் மேற்கு அருகிலுள்ள மிகப்பெரிய கன்னட மொழியில் இதனுடைய பெயர் பெரிய மலை ஆகும். தொட்டபெட்டாவின் உச்சியில் பொதுமக்களுக்கு தொலைநோக்கி மையம் உள்ளது. 1983ஆம் ஆண்டு இது திறக்கப்பட்டது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தால் இது பராமரிக்கப்பட்டு வருகிறது. சீசனில் ஒரு நாளைக்கு 3500 நபர்களும், ஆஃப் சீசனில் ஒரு நாளைக்கு 700ஆகவும் வருகிறது. பார்ப்பதற்கு அருமையான கலையம்சம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 மாநில மலைகளையும் ஒருங்கே பார்க்கலாம். 3 மலையும், மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் ஒரு பகுதி இந்த தொட்டபெட்டா. நீலகிரி மலைதான் இணையும் மிக உயர்ந்த, அதில் உயரமான மலை தொட்டபெட்டா. எப்பவுமே குழு சீசனாக இருக்கும். 7402 அடி உயரத்தில் இது உள்ளது. ஊட்டி செல்பவர்கள் காணக்கூடிய முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றாகும்.
காலை வேளை பார்ப்பதற்கு மிக சரியான நேரமாகும். வார இறுதி நாட்களிலும் கோடை விடுமுறை நாட்களிலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அதை கவனத்தில் கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த சிறப்பம்சம் பிளாஸ்டிக் பொருட்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. குடிப்பதற்கு கூட 1 லிட்டர் கேன் அங்கே விற்பதற்கோ அருந்துவதற்கோ அனுமதி கிடையாது. மற்றபடி எல்லா சுகாதார அம்சங்களையும் ஒருங்கே கொண்டுள்ளது. பார்ப்பது மேலே உள்ள அந்த தொலைநோக்கி ஒரு சில நேரங்களில் பொழுதடைந்தால் வெறுமனே பார்த்துவிட்டு வரலாம். அடுத்தது நாம் பார்க்கவிருப்பது போட்டிங். நீலகிரியின் ஒரு தெய்வீக பரப்பளவில் சுற்றியுள்ள இந்த நீல மலைகளின் மூடுபனியால் போர்வையாக மலை வாசஸ்தலங்களின் ராணியின் கிரீடங்களில் ஊட்டி ஏரி ஒன்று. 1824 கட்டப்பட்ட நகரத்தின் மைய பகுதியில் உள்ள இந்த ஏரி சுற்றுலா மற்றும் படகு சவாரிக்கு ஏற்ற இடமாகும். அமைதியான நீர், ஏரியிலிருந்து தொடர்ந்து வீசும் குளிர்ச்சியான பனிமூட்டமுள்ள அழகிய நிலப்பரப்பு ஆகியவை இங்கு காதலாக மாறுவதால் இதற்கு ஹனிமூன் போட்டிங் ஹவுஸ் என்று பெயரிட்டுள்ளனர். இந்த அழகிய ஏரி எண்ணற்ற திரைப்படங்களில் ஒரு அமைதியான பாத்திரமாக இருந்து வருகிறது. விடுமுறைக்கு வருபவர்கள் அவர்களின் சொந்த கற்பனையை தேடும் ஒரு பிரபலமான இடமாக உள்ளது. ஏரியில் படகு சவாரி செய்வது முக்கிய பிரபலமான இடமாக உள்ளது. ஆயிரக்கணக்கான பயணிகளை தினந்தோறும் ஈர்க்கிறது. துப்புப்படங்கள், படகு படகுகள், இயந்திர படகுகள் வாடகைக்கு என்பதற்கு வசதியாக படகு இல்லத்தில் உள்ளது. மோட்டார் படகில் ஏரி மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளை வேடிக்கை பார்த்து உங்கள் காதலியுடன் இருந்தால் மகிழ்ச்சியாக சுற்றி பார்க்கலாம். ஏரியை சூழ்நிலைக்கும் நீரின் அமைதி காதல் மற்றும் அதை தேர்ந்தெடுத்து பிடித்த இடமாக ஏரிக்கரைகளில் அனைத்தும் மகிழ்ச்சிகளும் உள்ளது. குடும்பத்துடன் ஒரு வேடிக்கை நிறைந்த நாளை சுவைக்க முடியும். குதிரை சவாரி, சைக்கிள் ஓட்டுவதற்கு வசதிகளும் உள்ளது. குழந்தைங்களுக்காக மான் பூங்கா ஒரு பொழுதுபோக்காக உள்ளது. பொம்மை ரயில் பூங்கா ஏரியை ஆய்வதற்கு குழந்தைகள் அனுபவதற்கும் உள்ளது. அருகிலேயே செடிகள் விற்பனைக்கு உள்ளது. அலங்கார செடிகள் இங்கே காணப்படுகிறது. தேவையான சுகாதார வசதி, கழிப்பிட வசதி எல்லாமே உள்ளது. 4 நபர்கள், 8, 10, 12 நபர்கள் வரை கட்டணத்திற்கு ஏற்றவாறு படகு சவாரி செய்யலாம். அதிகபட்சம் 20 நிமிடங்கள் சுற்றி வரும். நல்ல பசுமையான குளிர்ச்சியான, எந்த நேரமும் குளிர்ச்சியாக இருக்கும். மாலை வேலை எப்போதாவது செய்யலாம். 5 மணிக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி உடைகளில் நாம் செல்ல வேண்டும். வார இறுதி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ படகு சவாரி செய்வதற்கு நாம் வரிசையில் நின்று தான் செல்ல வேண்டியதாக இருக்கும். அதை கவனத்தில்